வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஆவணி ஆவட்டம், காயத்ரி ஜபம்லாம் நல்லபடியாக நடத்தி முடிச்சேலா. ஆவணி ஆவட்டம் யஜுர்வேதாளுக்கு தனியாக, சாமவேதாளுக்கு தனியாக, ரிக்வேதாளுக்கு தனியாக தனித்தனியாக வரும். ஆனால் காயத்ரி ஜபம் எல்லா நாளும் ஒரே நாள் தான். அதனால் அது காயத்ரி ஜபத்தோட மகிமை. அது நல்லபடியாக முடிஞ்சிருக்கோம் எல்லான்னு. ஆம்பளைகள்லாம் நன்னா பண்ணியிருப்பா, நம்மளோட வேலைகளை ஒழுங்காக பண்ணியிருப்போம், பண்டிகை சமையல் அதெல்லாம்னு. ஓகே, அடுத்த பண்டிகைக்கு காத்துட்டுருப்போம். இப்போ நான் முக்கியமாக ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய தோழியோட நேற்று ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவள் ஒரு ரொம்ப வருத்தமாக ஒரு விஷயம் சொன்னான். எப்போ பார்த்தாலும் என் பிள்ளையும் மாட்டு பொண்ணும் சண்டை போட்டுகிட்டே இருக்கா. ஆசைப்பட்டு தான் ஒருத்தரோட ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா, இப்போ என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாள். நான் சொன்னேன், அதை பற்றி கவலைப்படாத. கும்பகோணத்துக்கு கிட்ட இருக்கிற திருநாகேஸ்வரத்தில் உப்பிலியப்பன் கோவில் இருக்குது இல்லையா, அங்கே போய் ஒரு துளசி மாலை வாங்கி போட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அர்ச்சனை பண்ணிடுவா, எல்லாம் சரியாக போய்டுன்னு. அது என்ன, அந்த பெருமாள் இந்த மாதிரி மனபிரேதம் அபிப்பிராய பேதம் இருக்கிற தம்பதிகளை சேர்த்து வைப்பாரா அப்படின்னா, ஆமாவே ஆமாம், அவர் அப்படி தான். அதுக்காகவே தான் அவர் பல லீலைகள் நடத்தி அங்கே கோயில் கொண்டிருக்கார். இந்த மாதிரி தம்பதிகளோட ஒற்றுமைக்கு சான்றாக இருக்கிறதுக்கு அவரை சேவிச்சாக்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீ போயிட்டு வா அப்படிங்கிறா. அதுக்காக ஒரு கதையே இருக்குது. கதை இல்லை, நிஜ நிகழ்வே இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு சொல்ல அப்படின்னா. ஸோ அவளுக்கு ஃபோனில் சொன்னேன், அதையே உங்களுக்கும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வழக்கப்படி மனுஷாளுக்கு வர மாதிரியே ஸ்ரீமன் நாராயணனுக்கும் மகாலட்சுமிக்கும் கொஞ்சம் அபிப்பிராய பேதம் வந்தது, மன வேறுபாடு வந்தது. உடனே வழக்கப்படி நம்மளாம் அம்மாவத்துக்கு போகிற மாதிரி தாயாரும் கோவிச்சுண்டு பூலோகத்துக்கு வைகுண்டத்தை விட்டு ஓடி வந்துட்டு மார்க்கண்டேயருங்கிற ரிஷியோட ஆசிரமத்தில் இருக்கிற துளசி செடிக்கு கீழே அவள் மார்க்கண்டேயரால் கண்டடிக்கப்பட்டு குழந்தையாக வளர்ந்துட்டுருக்கான். மகாலட்சுமியை தேடி இந்த ஆம்பளைகள் அம்மாவாத்துக்கெல்லாம் தேடின்னு வருவா இல்லையா, மனைவியை தேடி சமாதானப்படுத்துறதுக்கு, அதை மாதிரி பெருமாளும் வந்துட்டுருக்க. அவர் கண்டுபிடிச்சிட்டார், 5 வயசு குழந்தையாக இருக்கா, மார்க்கண்டேயர் ஆசிரமத்தில் வளர்ந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டார். உடனே ஒரு திருவிளையாடலை ஆரம்பித்தார். பெருமாளுக்கு எப்பவும் நம்மளுக்கு சில போதனைகள் கொடுக்கறதுக்காகவே பெருமாள்லாம் இந்த திருவிளையாடல் பண்ணியிருப்பா. அவளுக்கு வேற ஒன்றும் அவசியம் கிடையாது. அதே மாதிரியே பண்ணார். என்னன்னு கேட்டாக்க, அதித்தியாக வந்தார் மார்க்கண்டேயரோட ஆசிரமத்துக்கு. அதித்தி வந்தாக்க ஸ்ரீ வைஷ்ணவர்களோட வழக்கம்தான் உங்களுக்கு தெரியுமே, அதித்திகளுக்கு போஜனம் பண்ணி சகல உபச்சாரங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாள். அதே மாதிரி மார்க்கண்டேய மகரிஷி அவருக்கும் எல்லாம் பெருமாளுக்கு எல்லாம் பலவிதமான ருசிகரமான போஜனம்லாம் போட்டு ஆசுவாசப்படுத்தி சோடசோபச்சாரம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணார். நன்னா சாப்பிட்டுட்டு வாசல் திண்ணையில் ஜம்முன்னு படுத்துட்டார் பெருமாள். அங்கேருந்து படுத்துட்டுருக்கச்சே, ஏதாவது குறை இருக்கா, நீங்கள் எனக்கு சொல்லுங்கோ, திருப்தியாக நான் என்னோடய உபச்சாரத்துலேருந்து மகர்ஷி கேட்குறார். அதித்தியை கேட்கணும் அதை மாதிரி. அதுக்கு அவர் சொல்கிறார், எல்லாம் ரொம்ப திருப்திகரமாக இருந்தது, ஆனால் என் மனசில் ஒரே ஒரு ஆசை இருக்குது, அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பேளா அப்படின்னு கேட்குறார். என்ன ஆசை சொல்லுங்கோ, உங்களோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது எங்களோட கடமை. அதித்திகளோட குறை எதுவும் இல்லாமல் அவளை திருப்திப்படுத்த அனுப்ப வேண்டியது தான் எங்களோட சம்பிரதாயம். நான் என்ன வேணால் பண்ணுறேன் சொல்லுங்கோ அப்படின்னு. இல்லை, நான் கேட்டுட்டேன்னா நீங்கள் கோச்சிக்கக்கூடாது, அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு. ஐயோ அபச்சாரம், நான் அந்த மாதிரிலாம் மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக நான் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுறேன், நீங்கள் என்னன்னு கேளுங்க அப்படிங்கிறார். பெருமாள் கேட்குறார், அதிர்ச்சி அடைகிறார் மார்க்கண்டேய மகரிஷி. அப்படி என்ன கேட்டார், நாளைக்கு சொல்லட்டுமா? நாளைக்கு வாங்கோ, கண்டிப்பாக சொல்கிறேன்.